கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரணைய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்துடைய மதிப்புமிகு நீதிபதியான திரு அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையிலான அந்த டீம் கண்காணிக்கும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க மதிப்புமிகு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள். யார் இந்த அஜய் ரஸ்தோகி அவர்கள்? இவரு ராஜஸ்தான பூர்வீகமா கொண்டவருங்க. 2018 ஆண்டுல இருந்து 2023 ஆண்டு வரை உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாகவும் பணிபுரிந்திருக்கிறார். அதற்கு முன்னதாக 2004 முதல் 2018 ஆண்டு வரை ராஜஸ்தானுடைய உயர் நீதிமன்ற மதிப்புமிகு நீதிபதியாகவும், அதன் தொடர்ச்சியாக 2018 திரிபுரா உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாகவும் பணிபுரிந்திருக்கிறார் திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள்ங்க. இவர் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக பணியாற்றிய காலத்துல கிட்டத்தட்ட 158 வழக்குகளை விசாரிச்சிருக்காரு அப்படின்னும் தகவல்கள் செய்திகள் வருதுங்க. மிக முக்கியமாக ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்தது இல்லைங்களா, அந்த குழுவுல முக்கிய பங்காற்றியவரும் அஜய் ரஸ்தோகி அவர்கள்ங்க. அப்புறம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்க அந்த முக்கிய உத்தரவு, இன்னொரு பக்கம் திருமணத்துக்கு மீறிய உறவுகளை குற்றமற்றதாக்குதல் அந்த உத்தரவு, அப்புறம் கடற்படையில பெண் ஊழியர்களுக்கான அந்த கமிஷன் உத்தரவு, யூபிஎஸ்சி தேர்வில் வயது வரம்பை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்தப்ப வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த முக்கிய உத்தரவிட்டது, இவை எல்லாமே குறிப்பிடத்தக்கதுங்க அப்படிங்கிறாங்க தேசிய அளவுல இருந்து வரக்கூடிய செய்திகள்.